டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் மோடியை ஒரு பாட்டிலும் விடுவதாக இல்லை என்பது மட்டும்தான் இப்போது வெளிப்பட்டு நிற்கக்கூடிய செய்தி. நேற்றைய தினம் கூட டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் மோடி தொடர்பில் ஒரு முக்கியமான கருத்தை இந்திய அரசு தொடர்பிலும் கூறியிருக்கின்றார். அவற்றை நாங்கள் இப்போது பார்த்தால், இந்தியா மீதான அதிகளவு வரிகள் பிரதமர் மோடி வருத்தத்தில் உள்ளார். அதாவது இந்தியா மீது விதிக்கப்பட்டுள்ள வரிகள் என்பது மோடிக்கு வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கலாம் என்று டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இந்தியா ரஷ்யாவிடம் இருந்து அதிகளவான கச்சா எண்ணெய்களை வாங்குவதாகவும் இது உக்ரைன் ரஷ்ய போருக்கான மிக மிக முக்கிய மூலதனமாக இருப்பது அமெரிக்கா தரப்பில் வைக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டாக இருக்கின்றது. இதனால் தான் ட்ரம்ப் அவர்கள் இந்த நிலைமையை எடுப்பதற்கு காரணம் என்றும் அமெரிக்க அரசு தரப்பில் கூறப்படுகிறது. அவரின் பேச்சை மீறியும் இந்தியா தொடர்ந்து, அதாவது ட்ரம்பினுடைய கண்டிப்பு அல்லது அவருடைய எச்சரிக்கையை மீறியும் தொடர்ந்து ரஷ்யாவிடமிருந்து எண்ணெயை இறக்குமதி செய்வதாக கூறி 25% அதனைத் தொடர்ந்து 25% என கிட்டத்தட்ட இன்று இந்தியாவின் உற்பத்தி பொருட்களுக்கு அமெரிக்காவில் 50% வரிகள் நிர்ணயிக்கப்பட்டு அங்கு பெறப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக ஆகஸ்ட் 1 முதல் நடைமுறைக்கு வந்த வரி விதிப்பால் இந்தியாவின் புடவை ஏற்றுமதி, இறால் ஏற்றுமதி உள்ளிட்ட தொழில்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன. இருப்பினும் இந்தியா மீதான வரியை குறைப்பது தொடர்பில் அமெரிக்காவுக்கு எந்த ஒரு மாற்று கருத்துக்கும் இடமில்லை என்பது திட்ட தெளிவாக டொனால்ட் ட்ரம்ப் தரப்பால் நேற்றைய தினம் கூட மீண்டும் வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது. இறால் ஏற்றுமதி, இந்த இறால் யாருடையது என்று பார்த்தால் அந்த இறால் எங்களுடையது. ஏன் எங்களுடையது என்று நீங்கள் கேட்கிறீர்களா? கொஞ்சம் பொறுங்கள், அதனை காரணத்தோடு நாங்கள் இங்கு நிறுவுகின்றோம். டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் டொனால்ட் ட்ரம்புக்கும் மோடிக்கும் இடையில் மிக நெருக்கம் இருந்தது. ஆனால் இப்போது அந்த நெருக்கம் இல்லை என்பது மட்டும்தான் இங்கு கூறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாது இன்னும் ஒரு விடயத்தை கூறுகின்றார். வாஷிங்டன் டெல்லி இடையிலான உறவு நன்றாக இருக்கின்றது. இது மோடிக்கும் அல்லது மோடி அரசுக்கும் இடையிலான நெருக்கடியாக இருக்கின்றது. வாஷிங்டனுக்கும் டெல்லிக்கும் இடையிலான ராஜதந்திர உறவு நல்லாக இருக்கின்றது. குடியரசுக் கட்சியின் மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பேசுகையில் தான் பிரதமர் மோடி ஒரு மிகச்சிறந்த மனிதர், மோடி ஒரு நல்லவர், ஒரு அச்சா பிள்ளை என்றுதான் அவர் கூறுகின்றார். அது மட்டுமில்லாது எங்களிடையே மிகச்சிறந்த உறவு இருக்கின்றது. ஆனால் நான் விதித்துள்ள வரிகளால் பிரதமர் மோடி தூக்கத்தில் இருக்கலாம், அதனை நான் ஒன்றும் செய்யல. இருப்பினும் இந்த வரி விதிப்பால் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை இந்தியா கணிசமாக குறைத்திருக்கிறது என டொனால்ட் ட்ரம்ப் கூறினார். ஆனாலும் கூட குறைத்திருக்கிறதை ஒழிய நிறுத்தவில்லை. அதற்குரிய விலையை இவர்கள் கொடுத்தே ஆக வேண்டும் என்று ஒரு மிரட்டல் தொனியில் கொடுக்கின்றார். கிட்டத்தட்ட இந்தியாவை ஒரு வழிக்குள் கொண்டு வருவதற்கு மோடி பல உத்திகளை கையாண்டு விட்டார். வரி விதிப்பை 50% வரையும் கொண்டு சென்றார். அதன் பின்னர் இந்தியர்கள் அமெரிக்கா செல்வது தொடர்பிலும் கடுமையான நிபந்தனைகளை ஏற்படுத்தினார்.